அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா இஃப்தார் ரெசிபி பொட்டேட்டோ வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 பொட்டேட்டோ பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நம்ம துருவிக்கிடலாம். துருவையில் நமக்கு ஒரே சேமாக வரும். எல்லா பொட்டேட்டோவையும் இந்த மாதிரி துருவிக்குங்க. இதில் 1/4 கப் வெங்காயம், க்ரீன் சில்லி 2, கொரியண்டர் கொஞ்சம், சால்ட் 1/2 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஹார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியண்டர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து தேவையான உப்பு போட்டுக்கோங்க. ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேஸ்ட்டு கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சுக்கிறணும். ஒரு பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறணும். நான் வறுத்த சேமியா எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கையில் நீங்கள் நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க. கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணி நீங்கள் என்ன ஷேப்பில் பண்ணணுமோ அதே ஷேப்பில் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கிறேன். இப்போ எக்கில் டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு சேமியாவை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் மிக்ஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கோட் பண்ணி நம்ம ஆயிலில் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சு எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். மேலே சேமியா கோட் பண்ணியிருக்கனால கொஞ்சம் குக்காக டைம் ஆகும். கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே குக் ஆகட்டும். அப்போ தான் நல்லா உள்ளேயும் குக் ஆகும். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நம்மளுடைய இஃப்தார் ஸ்நாக்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ள சூயாகவும் இருக்கும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சாப்பிட்றதுக்கு. டொமேட்டோ சாஸோடு சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.